ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆகவே இன்றைக்கு நாம் வலியுறுத்தக்கூடிய சொன்னா, பாலுக்கான கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொடுக்க வேண்டும். பசும்பால் லிட்டர் 35 ரூபாய் இருப்பதை அதை உயர்த்தி 45 ரூபாயாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். 95% பால் தான், மாட்டுப்பால் தான் வருது. அடுத்து ஆரம்ப சங்க பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு சம்பள உயர்வு வழங்க வேண்டும். அவருடைய சம்பளத்தை ஒன்றியத்திலிருந்து ஒரு பகுதி கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இதர மாநிலங்களில் வழங்குவது போல ஊக்கத்தொகை என்பது 5 ரூபாய் லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் என்பது வழங்க வேண்டும். அதை என்ன சொன்னா, நேரடியாக சொசைட்டிகள் மூலம் கிடைப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தையும் ஏற்பாடு செய்யணும். அதே போல மாட்டுக்கான தீவன ஆலைகள் என்ன சொன்னா, ஈரோடு தீவன ஆலை ஒண்ணுதான் இயங்கிட்டு இருக்குது. மற்ற என்ன சொன்னா, மீதி ஆலைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. அனைத்து தீவன ஆலைகளை முழுமையாக இயக்கி 50% மானியத்தில் தீவனத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல பாலினுடைய தரத்தை கணக்கெடுக்கிற பொழுது இதர மாநிலங்கள் போல ISI முறையில் கணக்கெடுவதன் மூலம் பாலுக்கான விலை என்பது கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளை தமிழக அரசும் ஆவின் நிறுவனத்தையும் அமலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதர அரசு கொள்கை முடிவெடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. சத்துணவு திட்டத்தில் இன்னைக்கு பால் கூடுதலாக எடுத்தா இந்த பால் கூடுதலாக ஆவின் மூலம் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடு செய்ய முடியும். ஒரு பாதுகாப்பு என்பது கிடைக்கும். அதே போல அரசு திமுக ஆட்சி முதல்ல ஆட்சிக்கு வந்தபோது விற்பனை விலையை 3 ரூபா குறைச்சாங்க. அந்த 3 ரூபா கிடைச்சதனுடைய விளைவாக ஆவி நிறுவனத்துக்கு 300 கோடி ரூபாய் நஷ்டம் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்படுது. இந்த 4 ஆண்டு காலத்தில் 1700 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பஸ்ல இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான மானியத்தை கார்பரேஷனுக்கு அரசு கொடுத்துருது. ஆனா இந்த ஆவினுக்கு விலையை குறைத்த பிறகு அந்த 1200 கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்படல. ஆகவே ஆவினை வலுப்படுத்துவதற்கான சுழல் நிதி என்ற முறையிலும் மானியத்திலே மாநில அரசு கொடுக்க வேண்டும். இதனுடைய கட்டுமானத்தை வெறும் 30 லட்சம் இருக்கிறது. மாறாக மக்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி 1 கோடி லிட்டராக இதனுடைய கட்டுமானம் என்பது உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். அதனை வலியுறுத்தி இன்றைக்கு நம்ம தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்.